நமக்கு போய் ஜம்பு கிட்ட சாமி இருக்கிறாங்க வாங்கிட்டு வரலாம். சரி வாங்க போலாம். நீ என்ன போச்சுன்னு நான் ஒரு பொண்ணு வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி விட்டு போயிட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுனே தெரியல. எங்க ஒன்று ஐயதானா ஆமாடா 3 நாளா இப்படியே கல்லு மாதிரி நின்று இருக்கிறா. ஆமா எனக்கு பிடிச்சி போனா நான் பார்த்து சொல்லிட்டேன். நீங்க கூட போனா கேள்விப்பட்டுக்கலாமா? நம்ம பக்கத்தோட பாடி ஜன்ம பாட்டியோட பொண்ணுதான், பேரு கூட உமாமா. ஏடா உனக்கு என்ன ஃபைட்டிங் இது பிடிச்சி போச்சா? இப்படி லூசாக ஓடிட்டு இருக்கிற. இது ஜமீன் ஒரே வரைக்கும் நீதான். அப்படி இருக்கும்போது 18 பட்டி இருக்கிற கிராமத்துல ஜமீன் அத்தனை நான் கொண்டு தரேன், நீ கொண்டு தரேன் கியூ நினைக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டு போட்டா அண்ணன் கட்சி எங்க வருமானமா கொண்டாடுன்னு சொல்றீங்க. உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? என்ன அர்த்தம்? கேள்வி என்னன்னு ஏண்டி அவனை சின்ன குழந்தையா எடுத்து விடுச்சு வளர்த்துக்கு காலேஜ் போய் படிக்கிறான். இந்த காலத்துல பசங்களுக்கு யாரும் சட்டமெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சே கல்யாணம் பண்ணிட்டு விட பாதி ஒரு கண்ணு உட்காண்டினோம். நம்ம ஜாதிக்காரன் தான், நமக்கு சொந்தக்காரன் தான் விட. என்ன இது என்ன கேட்க? உங்க பையன் பக்கத்துல இருக்காங்க தைரியமா? அவ்வளவுதான் ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இந்த ஜமீனுக்கு ஒண்ணு நான் அண்ணா கட்சியெல்லாம் மருமகளா வர இந்த ராஜராஜேஸ்வரியெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு அந்த அஞ்சூர் ஜமீன் தான் சம்மதி. இங்க பாருங்க அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடுறேன். அஞ்சூர் ஜமீன் பொண்ணு ஒண்ணு அம்சமா இருக்கிறா. அவளையே கல்யாணம் பண்ணி, ஏன்னா அப்பதான் ஜமீன் சொத்துல நாம போடுறோம். அஞ்சூர் ஜமீனுக்கே ரேட்டு. ஆமா அஞ்சூருக்கு பொண்ணா அவளான்னு சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. ஏமா காலம் பூரா சந்தோஷமா வாழ போறோம் நாம. எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் வாழ்ந்துட்டு போறோமா. எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏழையா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட கீழே அவதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். நீ பேசுறது ஒண்ணு கொஞ்சம் நல்லா கண்டு. இந்த ராஜராஜேஸ்வரி பத்தி தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. உள்ள போ. ஆமா உங்களுக்கு என் மேல ஆசை அன்புன்னு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்ற பொண்ணு என்ன நீ சொன்ன போலதான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? ஏண்டி இதுல கல்யாணம் பண்ணீங்க நான் என்ன பேசுறேன்? இப்ப போய் சொல்லி சொன்னா என்னடி சொல்றாரு? என்னத்தான் சொல்றத? நீங்க எதையும் சொல்ல வேண்டாம். நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, அந்த அஞ்சூர் ஜமீன்ல எனக்கு சம்மந்தியா வரணும்னு. இவன் சொல்றவங்க என்னால சம்மந்தியா ஏத்துக்க முடியாது, மருமாவை ஏத்துக்க முடியாது. நானா இது மாதிரி பார்த்துருவாங்க. நம் காதல் வாழ வேண்டும், நம்மை காக்கும் வாழ வேண்டும்.
பூவே பூவே பெண் பூவே உமா உன்னை முதல்ல பார்த்திருந்து காதலிக்க ஆரம்பிச்சிருந்து எனக்கு என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிறதே மறந்து போச்சு. நான் உன் மேல வச்சிருந்த காதல் தான் எனக்கு பெருசா தெரியுது. உமா என் காதல் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல தூய்மையா இருக்குது. என்னை நம்புமா? நீ இல்லாட்டி என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் சார் என்ன நம்பிதான் நீங்க பிறந்தீங்களா? நான் தெரியாம தான் கேட்க என்ன நம்பிதான் நீங்க பிறந்தீங்களா? இல்ல இல்ல இத பாருங்க, இது வாழ வேண்டிய வயசு, உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சிக்க வேண்டிய ஒரு வயசு. இந்த வயசுல நல்லா படிச்சு நல்லா நேருக்கு வந்து நல்ல டாக்டராவோ நல்ல கிளினிக் வைப்போங்கிற ஆசைதான் மனசு இருக்கணுமே தவிர காதல் பண்ற கத்திரிக்காய் பண்ற ஒரு பொண்ணு பிள்ளை சுத்ததாக வாழ்க்கை. நீங்க சொல்ற காதல்ங்கிறது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஒர்க் பண்ண வர வேண்டிய ஒண்ணு. என் நினைச்சு தயவு செஞ்சு உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு பண்ணிட்டு போங்க. உமா நான் எப்போ உன்னை முதல்ல பார்த்தேன்னா அப்பவே நான் படிக்க நினைப்பே போச்சு. இந்த தாழ்த்தப்பட்ட வேண்டாம்மா, என் மனைவிங்கிற நீ மனைவிங்கிற பட்ட இருந்தா அதுவே எனக்கு போதும். இல்ல நான் உங்க மனைவி இல்ல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் தான் உங்க கொள்ளைக்காக. என்ன விஷயம்? இத பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு. ஆனா அது உங்களை அல்ல. எங்க அப்பா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரோ அந்த மாப்பிள்ளையே. அதுவும் இப்ப 5 வருஷம் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் ஒரு டாக்டர் ஆயிட்டேன்னு எல்லாத்துக்கும் காட்டினதுக்கு அப்புறம் எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன நினைச்சிட்டு உங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். போங்க. எனக்கு பெற்றவங்க பாக்குற பொண்ணுலாம் வேண்டாமா, நீதான் எனக்கு வேணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எவ்வளவு தூரம் கெஞ்சி உன்னை கேட்கிறேன். ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லிட முடியாது. உங்களை லவ் பண்ணேன் அப்புறம் தான் நான் லவ் யூ சொல்லணும்.
உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்ல அது இல்லையா? இருக்கு. எனக்கும் மனசுல ஒண்ணு இருக்கு. அதுல ஆசைகள் இருக்கு. டாக்டர் ஆகணுங்கிற ஒரே ஆசைதான் இருக்கு. மற்றபடி காதலிக்கணும் எனக்கு நாட்களே கிடையாது. அம்மா நான் உண்மையில எவ்வளவு அன்பு ஆசை வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாம தான் கேட்கிறேன். என்ன எதுக்காக நீங்க அன்பு வைக்கணும்? என்ன காட்டுற பார்த்து உங்க அப்பா மேல காட்டுங்க, உங்க அம்மா மேல காட்டுங்க, உங்க கூட போட்டு அக்கா தங்கச்சி கிட்ட காட்டுங்க. எங்க இருந்து வந்தேன்னா என்ன வந்தவ என்ன காட்டணும்? அம்மா பெத்தவங்க மேல வர அன்பெல்லாம் அந்த வயசுக்கு தான். நான் உமால வச்சுக்கிற அன்பு உண்மையானது, காதல் உண்மையானது. அம்மா காதல் எல்லா பொண்ணுகிட்டையும் இருந்து வந்துடாது. இந்த மனசு எந்த பொண்ணை ஏத்துக்குமோ அந்த பொண்ணை உயிர் போற வரைக்கும் மறக்காது. அந்த மாதிரி இந்த மனசு உன்னை தேர்ந்தெடுச்சு, இது இந்த உயிர் போற வரைக்கும் மறக்காது. உங்க மனசை ஏத்துக்கலாம், என் மனசோட ஏத்துக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு பொழுது போக்குதான். அது இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு உண்மையாவே சொல்றது பொழுது போக்குதான். நான் காதலை நம்புறேன், எனக்கு அது பிடிக்காது. எனக்கு படிப்பு வேணும், நான் படிக்கணும், நல்ல டாக்டர் ஆகணும், எங்க அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். தயவு செஞ்சு நான் விட்டுடுங்க. காதல் இல்லைன்னு சொல்லாத. காதல் யாருக்கு எப்ப எப்படி வரும்னே சொல்ல முடியாது. எல்லாரும் மனசுல இருக்கு. ஒரு சிலருக்கு தானா வெளி வரும், இன்னும் சிலருக்கு யாராவது வெளிக்கொண்டு வருவாங்க. நாம மனசுல எவ்வளவுதான் கட்டுப்பாடு லட்சியம் இருந்தாலும் அந்த காதல்ங்கிறது நம்ம இதயத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கும். நீ படிக்குமா, படிச்சு நல்லா பாஸ் பண்ணு. இப்ப மட்டும் ஒரே ஒரு தடவை அதுல இருந்து சொல்லு. முடியாது, நான் சொல்ல முடியாது. நான் ஒன்னும் சந்தர்ப்பவாதி இல்ல. பூல கும்பிடு போட்டு காரியம் சாதிக்க. நான் உண்மையா லவ் பண்றேன். I will love you for ever. Listen, the thing is valuable for the place only. புரியுதா? ஒவ்வொரு பொருளாதார இருக்கிற இடத்த வச்சுதான் மதிப்பு. அது மாதிரிதான் படிக்கும். புரிஞ்சுக்கோ. எந்த பொருளுமே அந்த இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதைங்கிற. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்றது தப்புன்னு சொல்றியா? தப்புதான். என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்றது தப்புதான். அது யார் செஞ்சாலும் தப்புதான். பேசிக்கிட்டீங்க. டிஸ்டர்ப் பண்ணா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். போலீஸா? தெரியுமா, காதலுக்காக போராடுறது கூட ஒரு தனி சுகம் தான். ஆனா நீங்க என்ன வெறுக்கு தான் எனக்கு உமாதா காதல அதிகமாகுது. நீ படியுமா, படிச்சு எழுதி வச்சு முடியும். ஆனா ஒரே ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிடு. நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். இதே கடைசி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்க. தயவு செஞ்சு இதை பத்தி என்கிட்ட பேசாது. நீ பேசினா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, நீ ஐ லவ் யூ சொல்லாட்டி பரவாயில்ல. நான் இப்போ உனக்கு ஒரு மொத்தம் கொடுக்க போறேன். என்ன மனசு இந்த மாதிரி பணக்காரத்தனமான வேலையெல்லாம் இதுக்காகவே அழைவாப்பா. அவகிட்ட வச்சுக்கோ. என் கிட்ட வச்சுக்க மாண்டு. மச்சி மொத்தம் பாரு. நச்சு சூப்பரா. ஏண்டா மச்சி எப்பதான் இப்படி நேரா லிப்ட்லயே கொடுத்த? இந்த மாதிரி மொத்தத்தை நாங்க பார்த்ததே இல்ல. ஏன்னா மச்சி நீ கணக்கா அடியான இருக்க பாருதா. அரை மணி நேரம் நினைக்க வச்சியா? இருறா மச்சி. டேய் இவன் என்னவா பேச்சு? பணத்தை வாங்கிடா, பாரின் சார் கிடைக்கும். ஏன்னா மச்சி இப்ப இல்லடா மச்சி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். அடிக்கிற கைதான் அணைக்கும்பாங்க, அணைக்குதான் பார்ப்போம். எடுத்து போட்டுக்கிறீங்க. யாருக்கு வந்து மட்டும் வயலில் எடுத்து போட்டுக்கிறீங்க. என்ன போடுறது? 5 வருஷம் கத்திரிக்காய் செடியும் பிள்ளைங்க தான் போட்டிருக்கிறேன். நீங்க தான் தோட்டத்தை விட்டு போயிட்டீங்களா? இதுல என்னென்ன போவோம்? இப்போ வெத்த இடத்துல வாங்கிக்கலாம். மாமா கும்பலானுங்க ஓட்டு பக்கம் போனங்க.
தோட்டத்து பக்கம் வந்துதான் தெரிஞ்சதுங்க. அதுதான் இங்கேயே 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி பொண்ணு கேட்க வந்துட்டுங்க. ஏன்னா காலையில தோட்டத்தை வச்சு தெருவுல எங்க மரியாதை கிடைக்கணுமாக்கும். மாமா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து யாராச்சும் மரியாதை கொடுப்பாங்களா? மரியாதை கிடைக்கல மாமா, மரியாதை கொடுக்க. என்னடா கண்ணும் பாண்டி, என்னடா கண்ணும் பாண்டி, முறைப்பையும் பொண்ணு கேட்கறான். முறைப்பையும் பொண்ணு கேட்கறான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? என்ற பொண்ணு சின்ன வயசுங்க, அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் படிச்சு டாக்டர் ஆகணும். இந்த நேரத்துல போய் கல்யாணம் அது இதுன்னு சொல்லி அந்த பிஞ்சு மனசுல அது மாதிரி எண்ணத்தெல்லாம் வளர்க்கணுங்களா? 12 வருஷம் படிச்சது வேஸ்டா போயிருங்க. அவ டாக்டர்